ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 750 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கு மொத்தமாக 85 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 85 வேக்கன்சியில் ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு பார்த்தா 22, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 8, ஜென்ரலுக்கு 37, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக 750 வேக்கன்சி உங்களுக்கு இந்தியா முழுக்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தா ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேஷன், இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் எ மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா கிளரிக்கல் ஆஃபீஸர் கேடரில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு கமர்ஷியல் பேங்க்லேயோ ரீஜனல் ரூரல் பேங்க்லேயோ ஒர்க் பண்ணதுக்கு 1 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் எப்படி இருக்க போது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பாருங்கள், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. 200 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போதுங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட், அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்துக்கு எங்கெங்கே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்வலாக இருக்கிற இடங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதாங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிஎன்பி அந்த வெப்சைட் லிங்கில் போய்ட்டு அப்ளை பண்ணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 59 ரூபா பேமெண்ட் பண்ணியானும். மீதி இருக்கவங்க 1180 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. செக் பண்ணி பார்த்து விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.